அவன் கடக மயிராண்டி நல்லாதான் இருக்கு படம். எக்ஸலண்டா இருந்ததுங்க. தலைவர் படங்க. செம. நல்லா இருக்கு. சூப்பரா இருந்தது. சூப்பரா இருந்துச்சு. செம சூப்பரா போச்சு. லாஸ்ட் ரொம்ப பவர்ஃபுல்லா நடிச்சிருக்காரு. வேற லெவல். அடிதூள். சூப்பரா இருந்துச்சு. நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. சூப்பரா இருக்கு. படம் சூப்பரா இருந்தது. எப்பவும் போல தலைவர் மாஸ். அவ்வளவுதான். தெரிச்சிட்டாரு. தெருக்கி விட்டுருக்காரு. அவருதான் உள்ளதுலயே சூப்பர். எல்லாமே உபேந்திரா இஸ் நாட் உப்ளி உபேந்திரா எல்லாருமே சூப்பரா நடிச்சிருந்தாங்க. தலைவரே உண்மையிலே கூலி படம் ரொம்ப மாசா இருக்கு. நம்ம ரிவ்யூ எல்லாம் பார்த்தோம். ரொம்ப அவன் ஒரு மாதிரி நல்லா சொல்றான். சத்தியமா சொல்றேன், அவனுங்க சாப்பாடு சிக்கிற சாப்பாடு உண்மையா இருந்துச்சுன்னா, ஒரு சில குறைகள் இருந்தாலுமே படம் உண்மையா நல்லா இருக்கு. எல்லாருமே வந்து நெகட்டிவ் ஸ்பிட் பண்ணிடுறாங்க. அதனால பார்க்க வர்றவங்க கூட வரமாட்டாங்க. உண்மையா நல்ல படம், கண்டிப்பா பார்க்கலாம் தலைவருக்காக. ஏன்னா இந்த வயசுல ஒருத்தர் வந்து இவ்வளவு தூரம் நடிச்சு இத்தனையும் இந்த படம் மூலமா ஒரு 1000 குடும்பம் வாழ்ந்துருக்குங்க. அப்படிங்கும் போது நம்ம வந்து அசால்ட்டா நம்மளால ஒரு 10 ரூபா ஒருத்தர் சும்மா கொடுக்க முடியுமா? கொடுக்க முடியாதுங்க. அதனால வந்து நல்ல படத்தை எப்பவும் நல்லா இருக்குன்னு சொல்லுங்க. நல்லா இல்ல நல்லா இருக்கும். அதுக்காக ரொம்ப மொக்க படத்தெல்லாம் வந்து நீங்க நல்லா இருக்குன்னு சொல்றீங்க. இதெல்லாம் நல்ல படம், தலைவர் படம் உண்மையா நல்ல படம். போய் பாருங்க தயவுசெய்து. இந்த நெகட்டிவ் இதெல்லாம் பார்க்காதீங்க. நீங்க பார்த்து நீங்க முடிவு பண்ணுங்க. அந்த அளவுக்கு படம் நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. படம் பார்க்கலாம். ரொம்ப நல்லா இருக்கு. என்ன நாகர்ஜுனா கொஞ்சம் நெகட்டிவா காட்டிட்டாங்க. அது மட்டும் கொஞ்சம் பாசிட்டிவா வந்து நல்லா இருக்கு தோணுச்சு. அப்புறம் நம்ம அமீர் கான் நம்ம தலைவர்கிட்டே பீடி கேட்கறதுலாம் செம்ம எக்ஸ்ட்ரானரி சீன். அதெல்லாம் என்னடா நம்ம ஆளு வந்து சிகரெட்டை வாங்காம பீடி வாங்கி அடிக்கிறதுலாம் செம்ம. ஆனா ப்ரோ படம் எல்லாம் சூப்பரா இருக்குது ப்ரோ. எந்த குறையும் இல்லை ப்ரோ. நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி இருந்தது ப்ரோ. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு வந்து எப்படின்னா, என்னடா ரிவ்யூஸ்ல எப்படிலாம் சொல்றாங்க, ஆனா அதெல்லாம் யோசிச்சுட்டே வரவே இல்லை. ஏன்னா நான் வந்து பார்த்தா எனக்கு பிடிச்சிருக்குது. எனக்கு சூப்பரா இருக்குது படம் ப்ரோ. இல்ல ப்ரோ ஆமா ப்ரோ, ஒரு சில இடம் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு வராங்க ப்ரோ. நான் வந்து ஃபர்ஸ்ட் ஷோ போல நான் ரிவ்யூஸ்லாம் பார்த்துட்டு இருந்தேன். எப்படிடா போகுது படம், எப்படி போகுதுன்னு. 1000 கோடி தாண்டுமா அதெல்லாம் யோசிக்கவே இல்லை. ஏன்னா ஒர்க்லாம் முடிச்சுட்டு இப்போதான் வந்து பாக்குறேன் நானு. தலைவர் பார்த்து தான் ஆகணும். அப்போ நம்ம பார்த்தாதான் நம்மளுக்கு திருப்தி இருக்கும் படம் எப்படி இருக்குன்னு. எனக்கு பொறுத்தவரையும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு படம். 1000 கோடி ஆச்சா சந்தோஷம் தான். அடிக்கலைன்னா பரவாயில்ல. இன்னொரு படம் திருப்பி வரப்போகுது. இப்போ செம்மையா இருக்கும். அந்த ஜெயிலர் 2 வருது கூடிய சீக்கிரத்துல. அது என்ன பிச்சு ஆட போகுதுன்னு தெரியல. ஜெயிலரே செம்மையா போச்சு. ஜெயிலர் 2 சதுரிடும். அப்படி இல்ல தெரியல. நான் என்ன சொல்றேன்னா, அது எல்சியூ கனெக்ட்னா விக்ரம் லியோ அந்த மாதிரி கொண்டு போயிருப்பாரு. என்ன சொல்றேன், எல்சியூ இருந்தது நான் கனெக்ட் ஆகி அவர் அசால்ட்டா கொண்டு போயிட்டு இருப்பாரு. அவர் எல்சியூ வில்லன் முன்னாடியே தெளிவா சொல்லிட்டாரு. அப்போ ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டோரி டிஃப்ரெண்ட் வேல தானே எடுத்துன்னு போவாரு. அதே மாதிரிதான் நல்லா இருந்தது. கேமியோ எல்லாமே நல்லா இருந்தது. ட்விஸ்ட் செம்மையா இருந்தது. மோனிகா பாட்டுலாம் சூப்பரா இருந்தது. பீஜம் சத்தியமா அனிருது பதிச்சிட்டாரு ப்ரோ. செம்மையா இருந்தது ப்ரோ. நெகட்டிவ் ஃபர்ஸ்ட் அடி பாக்குறேன் நானே. சூப்பரா இருந்தது. டிஃபரன்ஸ் எதுவுமே பக்கா பண்ணிருக்கு நாகாவா சார். படம் வந்து நல்லா இருக்கு சார். ரஜினி படம் அவர் இதுக்கப்புறம்லாம் போய் சின்ன பசங்க மாதிரி லவ் பண்ண முடியாது. அதனால அவர் கேங்ஸ்டர்ஸ் தான் நடிச்சிருக்காரு. அவருடைய பார்ட் ஆஃப் வியூ நல்லா பண்ணியிருக்காரு சார். லோகேஷ் கனகராஜ் எப்பயும் போல அவருடைய படம் எல்லாமே த்ரில்லிங் மர்டர் இதெல்லாம் பண்றது தான். இதெல்லாம் மக்கள் வந்து ஒரு பார்ட் ஆஃப் த வியூ. இதெல்லாம் ஒரு சும்மா ஒரு பொழுதுபோக்காக செஞ்சிருக்கேன்னு நினைச்சுக்க வேண்டியதான். படம் வெரி குட் சார். சூப்பர் நல்லா இருக்கு. இல்ல சார் படம் நல்லா சார். ரஜினி வந்து ஒரு 50 வருஷம் வாழ்க்கையில வாழ்ந்துட்டாரு சார். இதுக்கப்புறம் ஒரு ரோஸ் கொடுத்து போய் நடிக்க முடியுமா? அவரும் ஒரு கேங்ஸ்டர்ஸ் தான் நடிச்சிருக்காரு. மக்கள் வந்து இதை பொழுதுபோக்கா பாத்துக்கணும், அவ்வளவுதான். ரஜினியுடைய பார்ட் 50 வருஷத்தை நல்லா பூர்த்தி பண்ணிருக்காரு. இன்னமும் ஒரு யங்ஸ்டர்ஸா இருக்காரு. அதெல்லாம் சும்மா சொல்றேன். படம் நல்லா தான் இருக்கு. தலைவர் ஆக்டிங் சொல்லவா வேணும், வேற லெவல்ல இருக்குது. எல்லாமே நல்லா தான் இருக்கு. முதல் 2 நாள் சும்மா அவர் மேல ஹேட்டர்ஸா இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். படம் நல்லா தான் இருக்கு படம். பழைய ரஜினியை பார்க்க நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. படம் வேற லெவல் ப்ரோ. சூப்பரா இருந்துச்சு. அதெல்லாம் சும்மா பேச்சுக்கு தானே. சூப்பரா இருக்கு படம். என்ன புரியுது இல்ல, அது நல்லா தான் இருக்கு. சூப்பரா இருக்குண்ணா.